ஹாய் எவ்ரி ஒன். ஸோ எல்லாருமே ரொம்ப சூப்பராக அமேசிங்காக இருப்பீங்கன்னு தெரியும். ஸோ இப்போ தான் வந்து கோட் மூவி பார்த்துட்டு வந்திருக்கேன். FDFS ஷோ டிக்கெட் கிடைக்காம ஜென்ரலாக வந்து டிக்கெட் நியூலேயோ புக் மை ஷோலையோ ஜென்ரலாக கிடச்சிரும். ஏதோ ஒரு சீட்டோ எங்கேயாவது ஒரு தியேட்டர்ஸ்லேயோ மால்ஸில் கிடச்சிரும். ஆனால் இந்த தடவை FDFSல எங்கேயுமே கிடைக்கல. இட் இஸ் ஜாம் பேக்ட். இட்ஸ் சூப்பர் ஃபுல். லக்கிலி என் ஃப்ரெண்ட் மூலிமா ஐ காட் திஸ் ஆஃபர் டு வாட்ச் திஸ் மூவி. ஸோ மூவி பார்த்துட்டு வந்துட்டேன். மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் மூவி ஆஃப் த இயர்னு சொல்லலாம் விஜயோட கரியர். ஓகே, ஸோ நேராக படத்தோட ரிவ்யூக்குள்ளே போயிடலாம். எனக்கு என்ன ஒர்க் அவுட் ஆச்சு, எனக்கு என்ன ஒர்க் அவுட் ஆகலை, திஸ் இஸ் பியூர்லி மை ஹம்பிள் ஒப்பீனியன் தான். ஸோ ரிவ்யூக்குள்ளே போயிடலாம். ஓகே, பிஃபோர் ரிவ்யூக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு மைல்டு ஸ்பாய்லர் அலர்ட். ஸோ பார்த்துக்குங்க. தேவனின் குலம் காக்கும் வேலையா. படத்தோட கேஸ்டிங் பற்றி பார்க்கணுன்னா படத்தில் பெரிய நடிகர் பட்டாளமே நடிச்சிருக்காங்க. ஸோ நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா விஜய் தெரியும் நம்மளுக்கு, லீட் ரோல். பிரசாந்த் நடிச்சிருக்காரு ரொம்ப நாளுக்கு அப்புறம். பிரபுதேவா இருக்கார், ஜெயராம் நடிச்சிருக்காரு, அஜ்மல் நடிச்சிருக்காரு, அப்புறம் மோகன், நம்ம மைக் மோகன் சொல்லுவோம்ல பழைய ஆர்டிஸ்ட், அவர் வந்து ஒரு வில்லன் கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஸ்னேகா, லைலா, அதே மாதிரி வெங்கட் பிரபு, அவங்களுக்குன்னே ஒரு கேங் இருக்கும் இல்லையா, வெங்கட் பிரபு கேங். ஸோ பிரேம்ஜி, வைபவ், அப்புறம் அந்த அரவிந்த் ஆகாஷ், ஸோ இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. மற்றும் பல நடிகர்கள், அதோட நிறைய கேமியோஸும் இருக்குது. ஸோ படத்தில் டெக்னீஷியன்ஸ்னு பார்த்தா சித்தார்த்தா வந்து சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. ஸோ மியூசிக் வந்து யுவன் சங்கர் ராஜா, எடிட்டிங் வந்து வெங்கட் ராஜன் அவங்க பண்ணி. படத்தோட மெயின் கான்செப்ட் என்னென்னா, ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்குவாட் ஒரு 5 பேர் நடத்துகிறாங்க. அதில் வந்து அண்டர் கவர் ஏஜென்ட் மாதிரி, ஸ்பை மாதிரி மிஷன் இம்பாசிபிள் படம்லாம் பார்த்துருக்கீங்களா, போயிட்டு ஒரு எப்படி டாம் க்ரூஸ் எப்படி போயிட்டு எல்லாரையும் அந்த எனிமீஸ் எல்லாம் போய் அட்டாக் பண்ணுறாரு, அவங்களோட சீக்ரெட் ஏஜென்ட் மாதிரி போயிட்டு எப்படி பண்ணுறாரு, அது அந்த மாதிரி தான் பேஸ் பண்ண மூவி தான் அது. ஸோ 5 பேர் இருக்காங்க. விஜய், பிரசாந்த், பிரபுதேவா, அஜ்மல், ஜெயராமன். ஸோ இவங்கெல்லாம் வந்து எப்படி போய் அந்த அதாவது ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸ்லாம் போயிட்டு எப்படி அட்டாக் பண்ணுறாங்கன்றது தான் மெயின் கான்செப்ட். ஸோ இவங்களுக்கு ஏஜ் ஆகுது. ஸோ இவங்களுக்கு ஏஜ் ஆன பிறகு நடக்கிற அந்த பழசுலேருந்து இருக்கிற எனிமீஸ் வந்து திருப்பி இவங்களை அட்டாக் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னு தான். ஸோ நான் ரொம்ப ஸ்பாய்லர்ஸ் கொடுக்கல. ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு கிளிம்சஸ் மட்டும் கொடுக்குறேன். ஓகே, படத்தோட பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு எடுத்திங்கன்னா, வெங்கட் பிரபு அண்ட் விஜயோட காம்போ இஸ் டூ குட். அவங்க 2 பேரும் சேர்ந்த மேஜிக் தான் இந்த படம். கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். டிஃப்ரெண்ட்டாக 2 பேரும் அவ்வளோ அசத்தியிருக்காங்க. விஜய் வந்து ஷோல்டரில் போட்டு வந்து உண்மையாகவே உயிரை கொடுத்து நடிச்சிருக்காரு. ஒரு இவ்வளோ நாளாக நடித்த இதுக்கு வந்து இப்போ இது ரொம்ப டிஃப்ரெண்ட் இருந்தது. ஏன்னா வெங்கட் பிரபுவோட டச், இந்த காமிக்கல் சென்ஸு, இந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் எல்லாமே நிறைய வித்தியாசமான ஒரு விஜயை பார்க்க முடிஞ்சது. டான்ஸ் நல்லா இருந்தது. இஸ் ஆக்டிங் இஸ் டூ குட். அமேசிங் ஆக்டிங். இன்னும் ப்ளஸ் பாயிண்ட் சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப எங்கேஜிங்காக இருந்தது, ரொம்ப டக்குன்னு ரொம்ப ஸ்பீடாக போச்சு. ஸோ நிறைய ஊருக்கு ட்ராவல் பண்ணியிருக்காங்க. கென்யான்னு சொல்கிறாங்க, அப்புறம் அமெரிக்கா போகிறாங்க, ரஷ்யா போகிறாங்க. ஸோ சீன்ஸ் வாஸ் வெரி ஃபாஸ்ட். டக்குன்னு போகுது. ரொம்ப நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து நம்மளுக்கு ரொம்ப என்டர்டெய்னிங்காகவும், ரொம்ப இன்டர்வல் பிளாக் வரையும் நம்மளுக்கு ரொம்ப அமேசிங்காக நம்மளை வந்து ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக இருக்குன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் உங்களுக்கு எங்கேயுமே போர் அடிக்காமல் என்டையர் மூவி ஸ்க்ரீன் பிளே வந்து உண்மையாகவே ரொம்ப நல்லா இருந்தது. அதுவும் எஸ்பெஷலி கிளைமேக்ஸ் போர்ஷன் வந்து ஒரு சேப்பாக் கிரிக்கெட் ஸ்டேடியமில் IPL ஃபைனலோ செமிஃபைனல்ஸ் நடக்குது. ஸோ அங்கே நடக்கிற ஒரு பாம் பிளாஸ்ட் பிளான் பண்ணுறாங்க டெரரிஸ்ட்டு. ஸோ அங்கேருந்து வந்து இந்த ஸ்குவாட் எப்படி போய் அந்த பாம்பை டிஸ்போஸ் பண்ணுறாங்க. ஒரு பக்கம் மேட்ச், ஒரு பக்கம் இந்த ஒரு இது பேக்ரவுண்டில் நடந்துகிட்டே இருக்கும். 2மே சப்சிக்வெண்ட்டாக நடந்துகிட்டு இருக்கும். ஸோ அந்த சீன்ஸ் வந்து மேக்ஸிமம் ஹைக்கு கொண்டு போயிட்டு நம்மளை ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டரில் கொண்டு போய் வைக்கிறாங்க. அதனால் ஆட்ரினல் ரஷ் ஆகிற மாதிரி ரொம்ப நல்லா இருக்குது அந்த கிளைமேக்ஸ் போர்ஷன் படத்தில். ஃபண்டாஸ்டிக்காக இருக்குது. நிறைய கேமியோ சர்ப்ரைஸ் பண்ணுது. ஒரு நல்ல சீன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு நல்ல சீன் ஒன்று இருக்குது. ஒரு இம்பார்ட்டண்ட்டான சீரியஸ் சீன் வந்து விஜய் ஒரு ரோப்பில் ஹேங் பண்ணிட்டு இருக்காரு. பில்டிங் ஓட்ட போட்டு அவர் உள்ளே போகணும். அந்த இடத்துல வந்து சேஹா திடீர்னு கால் பண்ண உடனே ரொம்ப கேஷுவலாக பேசுவாப்பில். அப்போ வந்து ப்ரொவிஷன் மளிகை சாமான் லிஸ்ட்டு கொடுப்பா, ஸ்னேகா கொடுத்துட்டு இருப்பாங்க. அந்த டைமில் இவர் வந்து நோட் பண்ணிட்டு இருப்பார் பில்டிங் மேலே தொங்கிட்டு. அந்த சீன் ரொம்ப காமிக்கலாகவும் ரொம்ப ஹிலேரியஸாக இருந்தது. உண்மையாகவே எனக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு அந்த சீன். மியூசிக் பற்றி சொல்லணுன்னா, உண்மையாகவே நான் சுமாராக தான் இருக்கும். ஏன்னா சாங்ஸ்லாம் அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலேன்னு பார்த்தேன். ஆனால் வந்து RR வந்து ரீரெக்கார்டிங் வந்து நல்லா இருந்தது. நிறைய இடத்துல ரொம்ப சீனுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப அப்படியே த்ரில்லிங்காக, எங்கேஜிங்காக, ஒரு ரொம்ப இன்டென்ஸாக இருந்தது மியூசிக்கு. படத்தில் வந்து ரொம்ப நல்லா போட்டிருந்தார். ஒரே மாதிரி எடிட்டிங் கட்ஸ் நல்லா இருந்தது. ஸ்க்ரீன் பிளே நல்லா இருந்தது. எடிட்டிங் கட்ஸ் நல்லா இருந்தது. வெங்கட் பிரபுவோட டைரக்ஷன் அமேசிங். ஹேட்ஸ் ஆஃப். இதை யோசிச்சதே பெரிய விஷயம். டிஏஜிங் சொல்லி அமெரிக்கா போய் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணிவிட்டு
ஸோ நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க, நிறைய டெக்னிக்கலி ரொம்ப சேலஞ்சிங்கான படம் தெரியும். ஸோ டெஃபினெட்லி ஹேட்ஸ் ஆஃப் டு தெம். இந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்து பண்ணணும்னு நினச்சதுக்கே பெரிய ஹேட்ஸ் ஆஃப். அதோட நெகட்டிவ் பாயிண்ட் என்னென்னா, செகண்ட் ஹாஃபில் வந்து படம் ரொம்ப அப்படியே டிப் ஆகிடுது. ஏன்னா ஃபஸ்ட் ஹாஃபில் நம்மளை அப்படியே கொண்டு போயிட்டு ரோலர் கோஸ்டரில் டக்குன்னு இறக்கி விட்ட மாதிரி ஆகிடுது. ஏன்னா விஜய் வந்து நம்ம அப்படியே ஹீரோவாக நம்ம அப்படியே ப்ரைஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு நெகட்டிவ் ரோல், உங்களுக்கு அழகிய தமிழ் மகன் பார்த்துருப்பீங்க, நான் ஸ்பாய்லர்ஸ் கொடுக்குறேன், சாரி. ஸோ அழகிய தமிழ் மகன் பார்த்துருப்பீங்க, அது ஒரு நெகட்டிவ் ரோல் உங்களுக்கு சரியாக ஓடலை நெகட்டிவ் வந்ததுனால. ஸோ அதே மாதிரி வெங்கட் பிரபுவோட இது நல்லாயிருக்கும், காம்பினேஷன் நல்லாயிருக்கும் தான் போகிறோம். ஆனால் உண்மையாகவே விஜய் ரொம்ப நல்லா அடிச்சிருக்காரு. ஆனால் என்னமோ நம்ம ஹீரோவாக பார்த்து ஒரு வேறு மாதிரி மாஸ் மூமெண்ட்ஸ்லாம் பார்த்து திடீர்னு ரொம்ப நெகட்டிவ் ஷேடான ஒரு கேரக்டர் வந்து பார்க்கும்போது நம்மளால் செலிப்ரேட்டே பண்ண முடியல. பீப்புள் வேர், நான் ஃபஸ்ட் ஷோலாம் ஃபஸ்ட் ஹாஃபில் நல்லா டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க, செகண்ட் ஹாஃப் அப்படியே ஆடியன்ஸ் அமைதியாயிட்டாங்க. ஏன்னா நெகட்டிவ் கேரக்டரை வந்து பார்க்க முடியல. டெஃபினட்டாக ஒரு மூவி பஃபாக பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது. ஆனால் ஏதோ ஒரு இது சின்ன ஒரு இன்டென்ஸ் ஒரு படத்தில் எமோஷ்னலாக கனெக்ட் ஆக முடியல அந்த விஜயோட நெகட்டிவ் கேரக்டருக்கு. மோகனோட கேரக்டரும் அந்த அவர் ஒரு பையனை வந்து தத்தெடுத்து வளர்க்குற மாதிரி ஒரு சீன்ஸ்லாம் வரும். ஸோ அதை நான் சொல்லலை, அது ரொம்ப ஆர்கானிக்காக இல்லாத மாதிரி இருந்தது. என்ன இருந்தாலும் அப்பாவை விட்டுட்டு 20 வயசாகட்டும் 10 வயசாகட்டும், என்ன இருந்தாலும் பையன்தான், ரொம்ப ஆர்கானிக்காக இல்லாத மாதிரி இருந்தது. ஓகே, டிஏஜிங் ரொம்ப எஃபர்ட் எடுத்திருக்காங்க, டெக்னிக்கலி ரொம்ப சேலஞ்சிங். ஆனால் அந்த சின்ன வயசு விஜய் மாதிரி காமிச்சது, அதே மாதிரி விஜயகாந்த் ரோல்ஸ் எல்லாம் வந்து சுத்தமாக சரியாக வரவே இல்லை. ஏன்னா மூஞ்சி ஒரு மாதிரி இருக்குது, கண்ணு மூடுறாங்க, கண்ணு பாதி தான் மூடுது. நம்ம இந்தியன் 2ல் பார்த்துருப்போம், ஒரு பயங்கர அந்த டிஏஜிங் எஃபெக்ட்ஸ் இதெல்லாம் கிராஃபிக்ஸில் சரியாக இல்லாத மாதிரி இருக்கும். பட் இந்த படத்துலையும் அது தொடருது. ஆக்சுவலி ஐ திங்க் நம்ம எவ்வளோ செலவு பண்ணாலும் அந்த ப்ராப்பர் அந்த நுவான்சஸ் ஃபாரினர்ஸ் ஹாலிவுட் மூவிஸில் பண்ணுற மாதிரி ஐ திங்க் நம்மளால் அது கேப்சர் பண்ண முடியலையா, எக்ஸ்பென்சிவாக என்னன்னு தெரியல. ஆனால் சரியாக வரலை. எஸ்பெஷலி விஜயகாந்த் எடுத்து பண்ணியிருக்காங்க, ஆனால் அது ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட்டாகவே இல்லை. இட் வாஸ் நாட் ஆக்சுவலி குட் அந்த டிஏஜிங்கில். ஆனால் ஃபஸ்ட்டு பையன் கேரக்டர் பண்ண விஜய் நெகட்டிவ் கேரக்டர் பண்ண விஜயோட டிஏஜிங் ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் அதுக்கு க்ளீன் ஷேவ் பண்ணதுனால மேட்ச் பண்ண முடிஞ்சா என்னன்னு தெரியல. ஆனால் இந்த சின்ன பையன் கேரக்டரும் விஜயகாந்த் கேரக்டரும் நாட் குட். செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் என்னமோ தெரியல, எனக்கு சீரியல் மாதிரி ஆயிடுச்சு, ரொம்ப ஸ்லோவாக ஆகிடுச்சு, டிப் ஆகிடுச்சு. இந்த பழைய காலத்து உனக்கு என்ன தெரியுமா, நான் என்ன தெரியுமா, ஒரு சீரியலில் வர கிளாஷ் மாதிரி இருந்தது நிறைய சீன்ஸ்க்கு. அன்டில் அந்த கிளைமேக்ஸுக்கு அந்த பீக் அந்த சேப்பாக் ஸ்டேடியமில் ஐபிஎல் மேட்ச் வரையும் ஏதோ மாதிரி ட்ராகிங்காக இருந்தது. நிறைய டைலாக்ஸ், சீரியல் டைலாக்ஸ் மாதிரி மாற்றி பேசிக்கிறாங்க. ஒரு மாதிரி சாரி சொல்லணும்னா கொஞ்சம் கிரிஞ்சாகவே இருந்தது. மொத்தத்தில் என்னோடய ரேட்டிங் இந்த மூவிக்கு என்னென்னா 3 out of 5. ஸோ இது ஒன் டைம் வாட்சபிள். ஸோ விஜய் ஃபேன்ஸ் டெஃபினட்டாக பார்க்கலாம், ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம், ஜாலியாக இருக்கும் ஒரு வீக்கெண்டுக்கு. ஸோ விநாயகர் சதுர்த்தி வருது, நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் தியேட்டரில். ஓகே, இன்னொரு விஷயம் என்னென்னா, நிறைய மூவிஸ் கண்டினியூஸாக பார்த்தேன். தங்கலான்னு பார்த்தேன், வாழை பார்த்தேன், அப்புறம் தெலுங்கு படம் சரிப்போது சனிவாரம், அதாவது சூர்யா சாட்டர்டே வந்தது, அது பார்த்தேன். அப்புறம் கொட்டுக்காளி, நிறைய மூவிஸ் பார்த்தேன். ஸோ ரிவ்யூ கொடுக்க முடியல பிகாஸ் மை ஹெல்த் வாஸ் நாட் குட் அண்ட் ரெண்டாவது கொஞ்சம் ஆஃபீஸ்லேயும் கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால என்னால் கொடுக்க முடியல. ஸோ டெஃபினட்டாக இந்த வீக்கெண்ட்ஸில் ஸோ பக்கெட் லிஸ்ட்டில் இருக்கிறது கொஞ்சம் பழசு தான், பட் ஐ நீட் டு கிளியர் ஆல் த அரியர்ஸ். இந்த வீக்கெண்டுக்குள்ளே ஐ வில் பப்ளிஷ் ஆல் தி reviews. It's a bit late, but I will definitely share it. And thanks for watching this video, and please subscribe to my channel and keep supporting me. Thank you.